அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பேச போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஜீரோ டிலே டெசிஷன் மேக்கிங் ஸ்கில், அதாவது காலதாமதமற்ற முடிவெடுக்கும் கலை. இன்றைக்கு இருக்கிற வேகமான உலகத்தில் வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற ஒரு முடிவும் அது எவ்வளோ வேகமாக எடுக்கப்படுறதுன்றதை பொறுத்து தான் ஒருவருடைய வெற்றியை தீர்மானிக்கப்படுகிறது. நம்ம சின்ன வயசுலேருந்தே கேள்விப்படுற விஷயம் டைம் இஸ் மணின்னு. ஆனால் தொழில்முறை வாழ்க்கையில், ப்ரொஃபஷனல் லைஃப்பில் டைம் இஸ் மணி மட்டும் இல்லை, டைம் இஸ் எவ்ரிதிங். ஒரு நிமிஷம் தாமதிச்சா அது பல ஆயிரக்கணக்கான ரூபாய் நஷ்டத்தில் முடியலாம். டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசுகிற நிறைய பேர் கடிகாரத்தை பார்த்து ஓடுறதையே வேலையாக வச்சுருக்காங்க. ஆனால் நிஜமான டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது என்னென்னா, சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கிறது தான். நிறைய பேர் ஒரு வேலையை செய்யும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க தெரியாமல் ரொம்ப குழம்பி போய் தவிப்பாங்க. ஒரு காலை ஆற்றுலேயும் இன்னொரு காலில் சேத்துலேயும் வச்சுக்கிட்டு தடுமாறுவாங்க. அது எப்படி இருக்குனாக்கா, ஒரே நேரத்தில் 2 குதிரை மேலே ஏறி சவாரி பண்ண நினைக்கிற மாதிரி தான். கடைசியில் என்ன ஆகும்? 2 குதிரையும் 2 பக்கமும் போக நடுவில் விழுந்து அடிபட்டுக்க வேண்டியது தான். இதுக்கு சில உதாரணங்களை சொல்லலாம். ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, அதில் நீங்கள் மேனேஜராக இருக்கீங்கன்னு வச்சுங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு மிஷின் வந்து ரிப்பேர் ஆகி நிற்குது. மேனேஜராக நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். அந்த மிஷினில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷனை வேறு மிஷினுக்கு மாற்றி விட்டு ஓட விடலாமா, இல்லை மெக்கானிக்கை கூப்பிட்டு அதை ரிப்பேர் பண்ணலாம். 2 சாய்ஸ் இருக்குது. அது ரெண்டுமே முடிவு பண்ணாமல் என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாக்க என்ன ஆகும்? இருக்க முடியாது. ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு நிமிஷமும் கம்பெனிக்கு அப்புறம் நஷ்டம்தான். அங்கே முடிவெடுக்கிறது தான் பணத்தை மிச்சப்படுத்துது. அதே மாதிரி தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்காருன்னு வச்சுக்கங்க. ஒரு நோயாளி அங்கே ட்ரீட்மெண்ட் பெறாரு. நோயாளிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குன்றது ஒரு வினாடியில் முடிவு பண்ணணும். அங்கே போய் இன்னும் 10 நிமிஷம் யோசிக்கணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. அந்த நேரத்தில் எடுக்கிற முடிவு தான் அந்த உயிரையே காப்பாற்றுது. நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு ட்ரெயினை பிடிக்கிற மாதிரி ஒரு டெட்லைனை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம். அங்கே சரியான முடிவை எடுக்க தவறினா நாம் போகிற இடத்துக்கு சரியான நேரத்தில் போய் சேர முடியாது. சில சூழ்நிலைகளில் நேரம் போய்கிட்டே இருக்குது, மற்றவங்க நம்மளை கேலி பேசுவாங்க, ஏதாவது ஒரு முடிவு எடுத்து வைப்போன்னு பதற்றத்தில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு ரொம்ப தப்பாக முடியும். இப்படி தாங்க ஒரு திருடன் ஊரில் திருட போய் மாட்டிக்கிறான். ஊர் பஞ்சாயத்து தலைவர் முன்னாடி அவனை போய் நிறுத்துகிறாங்க. பஞ்சாயத்து தலைவர் திருடங்கிட்ட, எதுக்கடா அந்த வீட்டுக்குள்ளே போனேன் அப்படின்னு கேட்குறேன். திருடன், நான் அந்த வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற தங்க நகையை திருடணும்னு பார்த்தேன்னு சொல்கிறான். திருட தன் தவறை ஒத்துக்கிட்ட குணத்தை பார்த்து ஊர் தலைவர் அவனுக்கு 3 சாய்ஸ் தராரு. இதில் எது அவனுக்கு தோதுபட்டு வருதோ அந்த தண்டனையை எடுத்துக்கலான்னு சொல்கிறாரு. முதல்ல அவர் சொல்கிற சாய்ஸ் வந்து, தங்கத்தை உன் தோளில் தூக்கிட்டு 2 தடவை ஊரை சுற்றி வரணும். 2வது சாய்ஸு, ஊர்க்காரங்க முன்னாடி 200 சவுக்கடி வாங்கணும். 3வது சாய்ஸு, ஒரு வாரத்துக்கு காலை மாலை 2 வேளையும் ஊரில் இருக்கிற எல்லா தெருவையும் பெருக்கி சுத்தம் செய்யணும். இதை கேட்ட உடனே அவன் திருட வந்து அந்த முதல் சாய்ஸ் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. தங்கத்தை தோளில் வச்சுக்கிறோன்றானே, சரி அந்த தலைவர் பைத்தியக்காரனாக இருப்பான் போட்டிருக்க, சரி தங்கத்தை எடுத்துருந்து வைக்கட்டும், தூக்கிட்டு ஊரை விட்டு நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான். தலைவர் வந்து ஆட்களை கூடப்பா தங்கத்தை தூக்கிட்டு தோளில் வைப்பான்றார். கிட்டக்க வந்ததுக்கப்புறம் தான் தங்கன்றது தங்க நகை இல்லை, நல்ல 150 கிலோ எடை உள்ள ஒரு குண்டான மனுஷன். அவன் பேர் தங்கம்னு பேர். அவரை தூக்கி இவனோட தோல் மேலே வைக்கிறாங்க. வச்சோன்னே என்ன, திருடனால 3 அடி 4 அடி கூட அண்ணனை நவுத்து போக முடியல, தவக்கலை மாதிரி கீழே நெசுங்கி போட்டான். அப்புறம் அவன், ஐயா நான் வந்து சவுக்கடியை வாங்கிக்கிறேன் அப்படின்றான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 அடி 10 அடி வாங்கிக்கிறான். அப்புறம் முதுகுலேருந்து தோல் உறிஞ்சி தொங்குது, ரத்தம் கொட்டுது. அம்மா ஐயோ அம்மான்னு கதறி அழறான். அப்புறம் வேறு வழியே இல்லாமல் கடைசி சாய்ஸாக ஊரை ஒரு வாரத்துக்கு சுத்தம் படுத்துகிற அந்த தண்டனையை ஏற்றுக்கிட்டு செய்கிறான். நம்ம வாழ்க்கையும் இப்படி தான். சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க தவறினா நாமளும் கடைசியில் அந்த திருட மாதிரி முதல்ல இருந்தே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அடிபட்டு கடைசியில் கஷ்டமான வழியை தான் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகும். முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல தெளிவாக இருக்கணும், இல்லைனா அதிக விலை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வியை கேட்போம். முடிவு எடுக்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் எப்படி வேகமாக எடுக்கிறது? இதுதான் பலரோட சந்தேகமாக இருக்குது. முடிவு எடுத்தல் என்பது வெறும் வேகம் மட்டும் இல்லை, அது சூழ்நிலையை புரிந்து கொண்டு எடுக்கப்படும் ஒரு கலை. நம்பர் 1 சூழ்நிலை, அதாவது சிச்சுவேஷன். நம்பர் 2 ஃபேக்ட், உண்மைத்தன்மை. டேட்டா, தரவுகளின் அடிப்படை. 3வது நேரம், டைம்.
இந்த 3 தான் முடிவோட அடிப்படை. தாமதம் இல்லாமல் சிறப்பாக முடிவுகளை எடுக்க சில டிப்ஸ். நம்பர் 1, முன்கூட்டியே தயாராகுதல், ப்ரிப்பேர்டாக இருக்குது. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் இப்படி ஒன்று நடந்தால் என்ன பண்ணுவோன்னு முன்னாடியே ஒரு கண்டிஞ்சன்சி பிளான், அதாவது அவசர கால திட்டமிடுதல், ஒரு பிளான் பி வச்சுருந்தாக்க, ரெடியாக இருந்தாக்க எந்த ஒரு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அதுலேருந்து ஈஸியாக நீங்கள் தப்பிச்சு வெளியில் வந்துடலாம். 2வது டிப்ஸ், முக்கியத்துவத்தை பிரித்தறியுங்கள், ப்ரியாரிட்டைஸ். எல்லா விஷயமும் முக்கியமானதாக இருக்காது. எதில் ரிஸ்க் அதிகம், எதில் லாபம் அதிகம்னு பிரித்து பாருங்கள். அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை செய்கிற நிறுவனமாக இருந்தாலும் சரி, எது அந்த நிறுவனத்தை பாதிக்கும்னு தெரிஞ்சு அந்த முடிவை கரெக்டாக ப்ரியாரிட்டைஸ் பண்ணி தவிர்க்க வேண்டியதை தவிர்த்துட்டு சரியான முடிவை எடுக்க வேண்டியதை எடுத்துக்கோங்க. 3வது, அவாய்ட் பர்ஃபெக்ஷனிசம், முழுமைவாதத்தை தவிர்க்கவும். நம்ம எல்லோரும் ஒரு விஷயத்தை செய்யும்போது இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும், ஒரு தப்பு கூட வரக்கூடாதுன்னு ரொம்ப எதிர்பார்ப்போம். ஆனால் அப்படி நினச்சா என்ன நடக்கும் தெரியுமா? ஒன்று அந்த வேலை தள்ளி போய்கிட்டே இருக்கும், இல்லைனா தேவையில்லாமல் மன கஷ்டம்தான் வரும், குழப்பம் தான் ஏற்படும். இதற்கு ஆங்கிலத்தில் ஒரு பிரின்சிபல் இருக்குது, தத்துவம் இருக்குது. 80% ரூல்னுவாங்க. ஒரு விஷயம் 80% சரியாக இருந்தாலே போதும், அதை அப்படியே ஆரம்பிச்சிடணும். போக போக அதையே 100% பர்ஃபெக்டாக மாற்றிக்கலாம். எதையும் ஆரம்பிக்காமலேயே பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக இருக்கிற நிலையே அதையே ஏற்றிக்கிட்டு கிளம்பிட்டா எந்த வேலையும் சுலபமாக முடியும். இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு குட்டி கதை. ஒரு பட்டதாரி இளைஞன் அக்கௌண்ட்ஸ் வேலைக்காக ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறாப்புல. நிறைய பேர் அதே அந்த பொசிஷனுக்காக இன்டர்வியூக்கு வந்துட்டாங்க, வெயிட் பண்ணிட்டாங்க. இவரோட டேர்ன் வந்தோடனே, சந்தர்ப்பம் வந்தோடனே இந்த ரூம்குள்ளே போகிறாரு. அங்கே பாஸ் உட்காந்துருக்காரு, கம்பெனியோட முதலாளி. ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ 16 பெருக்கினா, அதாவது 16 மல்டிப்ளை பை 16 எவ்வளோன்றாரு. வேறு டக்குன்னு 252 252ன்னு சொல்கிறாரு. கிளம்பி வந்துடுறாரு. வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆகுது. யோசிக்கிறப்ப, ஐயோ நம்ம சொன்னது தப்பான பதிலாச்சே, இது 256 தானே வரணும், நம்ம தவறுதலாக சொல்லிட்டோம், நிச்சயமாக நமக்கு வேலை கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டாப்புல. ஆனால் என்ன ஆச்சரியம்னா, 2 நாள் கழிச்சு அதே நிறுவனத்துலேருந்து கால் லெட்டர் வருது, இவரை வேலைக்கு சேர சொல்லி. உடனே வேலைக்கு சேர்ற நாள் வந்து போகிறச்சியே தீர்மானமோடு போகிறாப்புல. இந்த பாஸ் கண்ணில் மட்டும் இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு கண்ணில் பற்றக்கூடாது, பட்டா நம்மளை வேலையை விட்டு துரத்திடுவார், 3 மாதத்துக்குள்ளே இப்படி தான் நம்மளை மறந்து போயிடுவார் அப்படின்னு. முதல் மாதம் சம்பளம் வாங்கிட்டாப்புல, 2வது மாதம் 3வது மாதம் சம்பளத்தையும் வாங்கிட்டாப்புல. ஆனால் மனசுக்குள்ளே அந்த உறுத்தல் இருக்குது, நம்ம தப்பாக பதில் சொல்லி நம்மளை வேலைக்கு சேர்த்துட்டாங்களே அப்படின்னு எப்படின்னு கேட்கணுன்ட்டு. கடைசியாக ஒரு நாள் தைரியத்தை வர வச்சுட்டு பாஸ் ரூமுக்கு போகிறான். சார், நான் தான் அந்த அக்கௌண்டண்ட்டு, அன்றைக்கி இன்டர்வியூவில் நான் தப்பான பதில் சொன்னேன், ஆனாலும் எனக்கு ஏன் நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னு தெரியலன்றான். பாஸ் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, தம்பி, அன்னைக்கு உன்னை தவிர இன்னும் 79 பேர் இன்டர்வியூக்கு வந்தாங்க. அதே அந்த 16 பெருக்கினா எப்படின்ற கேள்வியை தான் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன். மற்றவங்க சொன்ன பதிலை விட நீ சொன்ன பதில் தான் அந்த 256க்கு ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு, அதான் உன்னை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாரு. பார்த்தீங்களா, அவன் பர்ஃபெக்டாக 256ன்னு சொல்லலை, ஆனால் அவர் சொன்ன 252ன்றது அந்த பர்ஃபெக்டான அந்த பதிலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. மிச்ச பேர்லாம் 800, 600, 300லாம் சொன்னாங்களாம் அப்படின்னு சொல்லி பாஸ் வந்து சிரிச்சிருக்காரு. ஸோ நாமும் இதையே தான் வந்து வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும். எதையும் பர்ஃபெக்டாக செய்யணும்னு முட்டி மோதிட்டு இருக்காமல் நமக்கு தெரிஞ்சதை இருக்கிற அறிவை வச்சு சிறப்பாக செய்ய ஆரம்பிப்போம். அந்த மனப்பக்குவம் வந்துட்டாலே வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக நகர்ந்து போய்கிட்டே இருக்கலாம். 4வது டிப்ஸ், தரவுகள் மற்றும் உண்மைகளின் அடிப்படையில், பேஸ்ட் ஆன் டேட்டா அண்ட் ஃபேக்ட்ஸ். குழப்பம் வரும்போது உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம கையில் இருக்கிற உண்மைகள் மட்டுமே பாருங்கள். டேட்டா என்ன சொல்லுதுன்றதை பார்த்து அதை அடிப்படையாக வச்சு முடிவெடுங்க. நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம்னா அதில் ஏதோ சும்மா காற்றுல வரக்கூடாது, அது டேட்டாவாக இருக்கணும். இது ஒரு சின்ன சிம்பிளான உதாரணத்தை வச்சு நான் சொல்கிறேன். நான் இப்போ நம்ம உடம்பு முடியாமல் டாக்டர்கிட்ட போகிறோம்னு வச்சுங்க. டாக்டர் என்ன பண்ணுவார், நமக்கு என்ன பிரச்சனை, என்னென்ன அறிகுறிகளுக்கு சிம்டம்ஸ் இருக்குதுன்னு நம்மளை சொல்கிறத முதல்ல கேட்டுப்பார். சார், எனக்கு தலை வலிக்குது, தொண்டை வலிக்குது, காய்ச்சலே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சொல்கிற அந்த அறிகுறிகள் சிம்டம்ஸை வச்சு
அதை டேட்டா அந்த தரவுகளை அடிப்படையில் நமக்கு மருந்து மாத்திரைகளை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார். ஒருவேளை அதையும் தாண்டி நமக்கு அந்த பிரச்சனைகள் சரியாக வரலாம், என்ன சொல்லுவார், இன்னும் கொஞ்சம் டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக பிளட் டெஸ்ட் எடுங்க, எக்ஸ்ரே எடுங்க, ஸ்கேன் எடுங்கன்னு சில டெஸ்ட்டுகள் எழுதி கொடுப்பார். அந்த டெஸ்ட்லேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்டுகள், அதில் கிடைக்கக்கூடிய தரவுகள், டேட்டாவை அடிப்படையாக வச்சு தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் வைத்தியம் பண்ணுவார், அதை சரி செய்யறதுக்காக, இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வரதுக்காக. டாக்டர்கிட்ட நடக்கிற அதே விஷயந்தான் நம்ம வாழ்க்கையிலையும். நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை வக்கீலாக இருக்கலாம், அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கிற ஹவுஸ் மேக்கராக கூட இருக்கலாம். நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் தரவுகள், டேட்டா இருந்தால் அந்த முடிவு ரொம்ப துல்லியமாக இருக்கும், தப்பு வராது, அதே சமயம் வேகமாகவும் எடுக்கலாம். நண்பர்களே, இங்கே தான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு சராசரி மனிதருக்கும் ஒரு வெற்றியாளருக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? வாய்ப்புகள் வரும்போது மற்றவர்கள் குழப்பத்தில் இருக்கும் பொழுது தெளிவான முடிவை எடுக்கிற திறன் கொண்டவர் தான் ஒரு சிறந்த தலைவராக அடையாளம் காணப்படுகிறார். நீங்கள் கார் ஓட்டும்போது பிரேக் அடிக்க வேண்டிய இடத்துல பிரேக் அடிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சா என்ன ஆகும்? ஆக்சிடெண்ட் தான் ஆகும். வாழ்க்கையும் அதே தான். சரியான நேரத்தில் பிரேக் போட தெரியணும், சரியான நேரத்தில் ஆக்சிலேட்டரை அழுத்த தெரியணும். இதுதான் உங்களை மற்றவங்க கிட்ட இருந்து தனித்து ஒரு வேறுபடுத்தி காட்டும். ஸோ ஃபைனலாக ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிவெடுக்கிறதுல தாமதம் பண்ணுறது நேரத்தை வீணாக்கிறதுக்கு சமம். 0 டிலே அப்படின்ற அந்த மந்திரத்தை இன்னையிலிருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையோட திசை மாறும், வெற்றி உங்களை தேடி வரும். குட் லக், ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.